ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், கூடுதல் விவரம் என்ன? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கா? என்ன விவரம்? முதன்முறையாக ஒரு கட்சி நடவடிக்கை என்பது பொன்முடி மீது ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சியுடைய முக்கியமான பொறுப்பு துணை பொதுச் செயலாளர். அந்த பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா மாநில அளவுல திமுகவுல 5 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிற ராசா, கனிமொழி, பொன்முடி உள்ளிட்ட 5 பேர் தான் இருக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒரு பொறுப்பு மாநில துணை பொதுச் செயலாளர். அந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு குறிப்பாக கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறது. அமைச்சர் வனத்துறை மற்றும் கதர்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி இது போன்ற கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசியது மிகவும் கண்டனத்திற்குரியது. குறிப்பாக பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். கட்சியுடைய மற்றொரு துணை பொதுச் செயலாளரான கனிமொழி மகளிர் அணி செயலாளராக இருக்கிறார். அவரும் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய கட்சி பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து இன்று முதலமைச்சர் இன்னும் சிறு நேரத்தில் தலைமைச் செயலகம் வர இருக்கிறார். குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் இன்று அறிவாலயத்திலும் ஆலோசனையில் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக அமைச்சர் பொறுப்பு குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. முக்கியமாக கட்சியுள்ள பாத்தீங்கன்னா 5 முக்கியமான பொறுப்புகள்ல துணை பொதுச் செயலாளர் என்ற மாநில பொறுப்பு இருக்கிறது. திருக்கோயிலூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பொன்முடி ஏற்கனவே பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் மீது அந்த சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்த போது அவருடைய பதவி பறிபோனது. அதற்கு பிறகு மீண்டும் அவர் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவருக்கு வனத்துறை கொடுக்கப்பட்டது. ஹையர் எஜுகேஷன்ல நிறைய பிரச்சனை இருந்துட்டே இருக்கிறதுனால அவருக்கு வனத்துறை கொடுக்கப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் நியமிக்கப்பட்டார். ஆனால் தற்போது இது போன்ற பெண்கள் என்ன பாத்தீங்கன்னா திமுகவிற்கு இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் தற்போதுதான் மகளிரிடம் ஓரளவுக்கு நல்ல பெயர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இது போன்று கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய விதமாக அவர் பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் அவரை கட்சியிலிருந்து குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவருக்கு மாவட்ட செயலாளராக இருந்தார். இனிமேல் அவருக்கு கட்சியில் என்ன பொறுப்பு கொடுப்பார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருப்பாரா என்றும் கேள்வி எழுந்திருக்கிறது. அவருடைய மகன் கௌதம சிகாமணி ஏற்கனவே கள்ளக்குறிச்சி எம்பியாக இருந்தால் தற்போது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இது ஒரு பொன்முடியுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இது பார்க்கப்படுகிறது. பிரியா, நிச்சயமா கட்சி சார்பில் இருந்து முதன்முறையா அமைச்சர் பொன்முடி மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. கட்சி பொறுப்பு அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அந்த பதவி தற்போது பறிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட அமைச்சர் அப்படிங்கிற பதவியிலேயே தொடருவாரா? அது குறித்து ஏதேனும் தகவல் இருக்கா? இது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தான் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏன்னா வழக்கமாக இது போன்ற அறிவிப்புகள்ல கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயர் தான் இருக்கும். ஆனால் இந்த முறை தலைவருடைய பெயர் போட்டு இந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாக ஒரு மெசேஜ் அவங்க கன்வே பண்ண விரும்புறாங்க. இது போன்ற பெண்களுக்கு எதிராக பேசினால் கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் இதற்கான ஒரு மெசேஜாக திமுக தொண்டர்களுக்கு மத்தியில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது வருங்காலங்கள்ல ஏற்கனவே முதலமைச்சராக கூடிய மு.க. ஸ்டாலின் திமுக பொதுக்குழுவில் சொன்னாரு, திமுக உறுப்பினர்களால் சில பேர் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகிறேன், எனவே பேசும்போது பார்த்து பேசுங்கள். குறிப்பாக அனைத்து இடங்களிலும் கேமரா இருக்கிறது. குறிப்பாக படுக்கறை மற்றும் கழிவறையை தவிர அனைத்து இடங்களிலும் கேமரா இருக்கிறது, பார்த்து பேசுங்கள் என்று பல முறை சொன்னார். ஆனால் அதையும் மீறி இது போன்று கட்சி நிர்வாகிகள் ஆங்காங்கே பேசி வருவது மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை கட்சியுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. எனவேதான் இது மேலும் இது போன்று இருந்தால் கட்சிக்கு என சமூக தளங்கள்ல கடந்த 2 தின எதிர்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் அதே போல அதிமுகவை சேர்ந்தவர்களும் குறிப்பாக உள்கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இது போன்று பேசினால் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறார். தமிழக அமைச்சரவையில் முதல் 10 அமைச்சர்களில் ஒருவராக பொன்முடி இருக்கிறார். எனவே அவருக்கு இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கட்சி கொடுத்திருப்பதாக தான் கட்சி வட்டாரங்கள் பேசப்படுகிறது. பிரியா, பெண்கள் குறித்து இழிவான முறையில் அமைச்சர் பொன்முடி பேசியிருக்கும் நிலையில் பெண்கள் குறித்து இழிவான கருத்துக்களை தெரிவித்தால் அவர்கள் கட்சியில் உயர் பொறுப்புகளில் இருந்தாலும் கூட அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற வகையிலான தலைமை கழகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பொன்முடி தரப்பிலிருந்து இருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்படுமா அல்லது முதல்வரை சந்திக்க நேரம் கேட்கப்படுமா? அது குறித்த தகவல் இருக்கா ரமேஷ்? நிச்சயமாக கடந்த
பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில அவர் வந்திருந்தார். இந்த பேச்சு வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசியிருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சட்டமன்றம் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. புதன்கிழமை வரை அவர் சட்டமன்றத்திற்கு வந்தார். வனத்துறை சம்பந்தமான கேள்விகளுக்கு அவர் பதிலளித்துக் கொண்டுதான் இருந்தார். முதலமைச்சரோடும் ஒரு நல்ல நட்புள்ள. ஆனால் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வைரல் ஆனது நேற்றில் இருந்தான். அவர் 6ஆம் தேதியே பேசியிருந்தாலும் கூட நேற்றைக்கு 9ஆம் தேதியிலிருந்தான் இது பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இனிமேல் இந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளருக்கு யார் வருவார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. திமுகவை பொறுத்தவரை 5 துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள். ஒன்று ராசா, மற்றொன்று கனிமொழி கருணாநிதி, மூன்றாவது பொன்முடி, அதே போல அந்தியூர் செல்வராஜ் ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். இது போன்று பாத்தீங்கன்னா ஒரு 5 பேருக்கு தான் இந்த மாநில அளவிலான ஒரு பொறுப்பு கொடுப்பார்கள். இதை வந்து அவர் வந்து தவறாக பயன்படுத்தியதாக தான் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு எதிராக, ஏன்னா அந்த வீடியோ வந்து ஒரு மேடையில பேசியிருக்காரு. குறிப்பாக ஒரு திராவிட கழகம் சார்ந்த மீட்டிங்ல அவர் பேசியிருக்காரு. இது வந்து பெரிய ஏற்கனவே வந்து திமுகவினர் நாள்தோறும் வந்து இது போன்ற பேச்சுகளால் தனக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டதாக திமுக பொதுக்குழுவிலே ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் அந்த அமைச்சர் பதவி குறித்தும் டிஸ்கஷன் கட்சியில் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. பிரியா, பெண்கள் குறித்து இழிவாக அமைச்சர் பொன்முடி பேசியிருந்தது சர்ச்சையான நிலையில் தற்போது அவரின் துணை பொதுச் செயலாளர் பதவி கட்சியின் பறிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.